தமிழ் மொழியுடன் பிணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான். ஸோ இப்போ சாம்சங்லேருந்து சாம்சங் கேலக்ஸி M32 அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட M சீரிஸ், A சீரிஸ், F சீரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சீரிஸ் இருக்குது. அதில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா M சீரிஸில் M32 அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனோட ஒரு குவிக்கான அன்பாக்சிங், அது இல்லாமல் என்னோட ஓன் ரிவ்யூ, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இந்த வீடியோக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்மளோட மெயின் சேனல் தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மள நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க்குமே இருக்குது, போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 சேனலுக்கான லிங்க், அது இல்லாமல் என்னோட பர்சனல் பேஜுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஆர் டெக் தமிழன், நான் பூஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபோன் எடுத்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து நார்மலாக F சீரிஸில் இது வரைக்கும் கொண்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன் போல தான் இருக்குது. நார்மலாக பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பம்ப் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாதிரி பின்னாடி அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அவங்க கொடுத்துருக்க டிசைனில் வெர்டிகலாக லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் அவங்க வந்து 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லைட் ப்ளூ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுவும் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட வந்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வேரியன்ட் நம்ம கிட்ட வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணும்போது உங்கள் விஷயம் உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும். என்ன அப்படின்னா திக்னஸ் அண்ட் வெயிட். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9.3 mm வரைக்கும் திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 200 கிராம்ஸ் வந்துருச்சு. அதாவது 196 கிராம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான மொபைல் தான். நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் இது வெயிட்டாக இருந்தாலும் இதை ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் தான், அதோட டிஸ்பிளே. ஸோ 20:9 ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்பிளே கிடையாது, ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சூப்பராக சப்போர்ட் பண்ணி கேம்லாம் பக்காவாக விளையாடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டோரில் உங்களுக்கு நார்மலாகவே வந்து ஒரு 450 480 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 800 நிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம எப்பயுமே பார்க்குற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் ரொம்பவே மினிமமாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோன்லேயுமே வர மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஹோல் டிசைனில் வந்து கொடுக்கல, வாட்டர் டாப் நாச் டிசைனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்க இதில் இந்த டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ Gorilla Glass 5 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். டோட்டலாக டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே குவாலிட்டி தரமாக இருக்குது. சாம்சங் டிஸ்பிளே ஆல்ரெடி எப்பயுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டுவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே 4G சப்போர்ட் தான் இருக்குது. 5G மேபி அடுத்த வேரியண்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டு சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. இந்த SD கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு
ஃபீச்சருமே அந்த SD கார்டு ஸ்லாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு செக்ஷன், கேமரா செக்ஷன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் கேமரா செக்ஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி கேமரா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 பிக்சலுக்கான ரியர் கேமரா வந்து இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் தான் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா வைட் சென்சாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 120 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைடாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தண்டத்துக்கு இருக்க 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கணக்கிலே வராது, இருந்தாலும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோஸ்க்கு ஏதாவது புதுசாக ஃபியூச்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 4Kல உங்களால் கண்டிப்பாக வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. 1080 பிக்சலில் 30 FPS வரைக்கும் உங்களால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G80 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச் ப்ராசர் தான். இந்த ப்ராசரை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு அப்படின்னு தெரில. பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000குள்ளே இருக்க ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் வந்து நிறையா வருது. G80 மட்டும் கிடையாது, G85 G95ல 10,000க்கு வந்து ரெட்மி ரியல்மி எல்லா பிராண்ட்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் சாம்சங்கில் எக்ஸினோஸ் ப்ராசர் தான் வந்து இது வரைக்கும் M சீரிஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அப்கிரேட் பண்ணி MediaTek ப்ராசர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஆனால் இங்கே வந்து G95 இல்லை அதுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உண்மையாக நல்லாயிருக்கும். G80 அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் குறைபாடாக தான் வந்து தெரியுது. ஆனால் இதில் கேம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் வந்து சூப்பராகவே வந்து விளையாண்டுக்கலாம். PUBG இதெல்லாம் வந்து லேக் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, 4GB 6GB. மேபி நீங்கள் 6GB ரேம் உள்ள ஒரு வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை கிராஃபிக்ஸில் உண்மையாக கொஞ்சம் கிளியராக விளையாடலாம் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GBக்கான ஒரு வேரியண்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 6GB 128GBக்கான ஒரு வேரியண்ட்டுமே இருக்குது. இது ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லியிருக்கேன், வீடியோ கடைசியிலும் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு முக்கியமான செக்மெண்ட், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற செக்மெண்ட், பேட்டரி செக்மெண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்த M சீரிஸில் கொடுத்த 6000 mAh பேட்டரியை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள சார்ஜர் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 15K வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 25 வாட்ஸ் தரல, 15 வாட்ஸ் தான் தராங்க. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர்ஸ் எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Android 11 பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க OS பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் One UI 3.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ளோட்வேர்ஸுமே வந்து இருக்குது. நிறைய ஆப்ஸ் கிட்டத்தட்ட 8, 10, 12 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேரியண்ட்டில் வேரி ஆகுது. அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்சாட்டாக இருக்கட்டும், ஹெலோவாக இருக்கட்டும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, நானும் யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு அது தேவையில்லாத ஆப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளோட்வேர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. வேணும்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். A to Z ஆல் அப்படிங்கிற ஃபியூச்சர் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது ஆப் லாக் தான், அந்த ஃபியூச்சர் இதுலேயுமே இருக்குது. அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஸ்பெக்ஸ். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, அது எனக்கு வந்து நெகட்டிவாக தெரியுது. அண்ட் இந்த ப்ளோட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாக சூப்பராக இருந்திருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசருமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ அது 3 தான் எனக்கு நெகட்டிவாக தெரியுது. மற்றபடி கேமரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, நல்லாவே இருந்துச்சு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 2-3 வெப்சைட்டோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த ஃபோன் எந்த ஃபோனுக்கு காம்படிஷனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 8 ஃபோனுக்கு வந்து Realme 8 Pro கிடையாது, Realme 8 ஃபோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது காம்படிட்டிவாக வரும். ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் தென் இதோட கடைசியாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கும், 6GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 ரூபாய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசனபிள் ப்ரைஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் எதுவும் பேச போகிறது இல்லை. ப்ராசர் வந்து உண்மையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம், ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். ப்ராசரை உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எக்ஸினோஸ் ப்ராசரே வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணும் வரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற VR Tech தமிழன், நான் பூஷன். பாய், see you.